வராங்கப்பா, அதனால தான் அவங்க 2 பேரையும் உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறாங்க. சரி சரி, டைம் ஆகுது, புறப்படு. விஜய், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்திட்டு இருக்காத, புரியுதா? சரிப்பா. நேரத்தோட சாடுப்பா. சரி, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம், முத்து வசந்தி எப்போ வராங்க? அவங்க இப்போ வந்துருவாங்கப்பா, நாங்கள் புறப்படுறோம். அந்த வாயாடி வசந்தி கிட்ட ரொம்ப அதிகமாக பேச்சு வச்சுக்காதப்பா, அவ ஒரு மாதிரி. சரி, நான் வரட்டுமா? சரிம்மா. ம். ஆஹா, வந்துட்டா. டேய் விஜய், எங்கடா கிளம்பிட்ட? ஏய் மாம், எங்க கிளம்பிட்ட? நாங்க வரோன்னு அத்தை உங்ககிட்ட சொன்னாங்கல்ல? சொன்னாங்க. அப்புறம் என்ன, வெயிட் பண்ண வேண்டியதானே? ஆமாம், இவ பெரிய மைசூர் மகாராணி. பொடி. டேய், இவளை ஏன்டா இழுத்துட்டு வந்தா? அவங்க கூட ஊருக்கு துரத்த வேண்டியதானே? நானே இவளை துரத்தானா ட்ரை பண்ணேன். புடிவாதம் பிடிக்கிறாடா, போவே மாட்டேங்கிறாடா. ஏ முத்து, வாய கொஞ்சம் பொத்து. கூட பிறந்த அண்ணனா மரியாதையா நடந்துக்க. மாமு கூட சேர்ந்துக்கிட்டு என்னை கழட்டி விட பார்த்த மவனை பெஜாராயிடுவ. முத்து, இவன் தங்கச்சியாடா, லோக்கல் மாதிரி பேசுறா. இவன் பிறக்கும் போது உங்கள் அம்மா கிட்ட யாரோ குழந்தைய மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னடா, அதே சந்தேகம் தானே எனக்கு. மச்சான், இவ அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சி பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறா. பாவண்டா. ஏய், என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? என்ன குடும்பத்தை விட்டு துரத்த முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த பாரு விஜி மாமா, நான் குழந்தைல இருந்து உன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இப்படி எசுக்கு புசுக்க எதனா நடந்துச்சு, மாவனுங்கள நீங்க அவ்வளவுதான். ஏய், என்னடா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? ஆனந்த் எங்க? இப்பெல்லாம் அவன் ரொம்ப பிஸிடா. பிஸியா? என்னடா சொல்கிற? அட ஆமாண்டா, அவன் ஆட்டோக்காரன் தங்கச்சி சைட் அடிக்கிறான்டா. எப்போ பார்த்தாலும் வீட்டு முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்குறான்டா. டேய், ஆட்டோக்கார ரொம்ப மோசமானவன்டா. எதுக்கு ஆனந்த் கிட்ட சொல்லி வை. என்னத்த சொல்றது, அவளுக்கு அல்வா வாங்கி கொடுத்து ஆளையே கவுத்துட்டான்டா. அல்வா வாங்கி கொடுத்தானா? அதுக்கு ஏன்டா வாய போலக்கிறா? எவனோ லவ் பண்றான்டா. எனக்கு தான் அந்த ஐடியா வர மாட்டுது. ஒன்று செய், விஜய் எப்படி லவ் பண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அதை ஃபாலோ பண்ணா சூப்பர் ஹிட் ஆயிடும். டேய், அப்படியா? விஜய், எனக்கு கொஞ்சம் சொல்லப்பா. விஜய், உன் மேட்ரை ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்து விடு. பையன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், நம்ம லவ்வெல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா. நாடகத்து வர டைம் ஆயிடுச்சு. எங்கே இந்த பையன் ஆளை காணோம்? ரெடியாக வர இருக்கு சொன்னா, ஆளை வர காணோம். ஆஹா, எவனோ ஒருத்தன் ஒன்வேல வரான். ஆஹா, சும்மா போட்டு போ. வாடா. ஏய், நில்லு மேன். ஆஹா, இந்த ரோட்டில் தான் அவனும் இருக்க மாட்டான்னு நினச்சேன். இங்கேயும் வந்துட்டானா? என்ன சார்? என்னவா? நீ எந்த பக்கம் வந்து தெரியுமா? இந்த பக்கம் தான் சார். அது இல்லை மேன், இந்த ரோட்டில் வரும்போது கடைசியில் என்னது பார்த்தியா? பார்த்தேன் சார். என்னத்தை பார்த்தீங்க? 2 பக்கம் வீடு, நடுப்புற ரோடு. அது எனக்கு தெரியாதா? ரோடு ஓரமாக என்ன இருந்துச்சு? ஆமாம் சார், நாய் ஒன்று கடிச்சிருந்தது. நான் அதை கேட்கல, நோ என்ட்ரி போர்டு இருந்துச்சு, அதை பார்த்தீங்களா தான் கேட்டேன். சாரி சார், அதுதான் நான் பார்க்கல சார். முக்கியமானலாம் பார்க்காதீங்க, மற்றதெல்லாம் பாருங்க. சரி, கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக கிளம்பு. என்னடா இது ரொம்ப போச்சு, தால் மீட்டருக்கு அலையிறான் போல இருக்கு. சார், என்ன மட்டும் பிடிச்சிங்களா? அங்கே பாருங்க சார். ஸ்டாப். அட பாவி, இந்த ரோட்ல தான் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இங்கேயே வந்துட்டாங்களா? நீ எந்த பக்கம் வந்த தெரியுமாம்மா? இந்த பக்கம் தான் சார். அது இல்லைம்மா, அந்த பக்கம் வரும்போது அந்த கடைசியில் என்ன இருந்தது பார்த்தியா? பார்த்தேன் சார். என்ன இருந்தது? 2 பக்கம் வீடு, நடுவுல ரோடு. அந்த பையன் சொன்ன அதே டைலாக்க இவனும் சொல்றாளே. ரோடு வருமா? என்னம்மா இருந்தது? டாக் ஒன்று 1 பாத்ரூம் போயிட்டு சார். அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? சந்தேகமே இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? 2 பேரும் லவர் தானே? 2 பேரும் பேசிட்டு வந்து நமக்கே அல்வா கொடுக்குறீங்களா? சார், தப்பா பேசாதீங்க. நீங்க 2 பேரும் லவர் தானே? இல்ல. நீங்க 2 பேரும் லவர் தான். இல்ல. நீங்க 2 பேரும் லவர் தான். இல்ல. நீங்க 2 பேரும் லவர் தான். இல்ல. என்ன கலாட்டா? சார் வணக்கம் சார். மாட்டா சாமி. ஐயோ சார், நாடகம் நடிக்கிறதுக்கு ஒருத்தன் ட்ரெஸ்ஸு வாடகைத்துன்னு ஒன்வேல வந்துட்டாங்கன்னு ஒரு கட்டிங் போகலாம். ஐயோ சார், தெரியாமல் பட்டேன் சார், விட்டுருங்க சார். சார், காசுப்பட்டு பட்டேன் சார். ஐயோ விட்டுருங்க சார். லத்திய பாடி வைக்கல.
இதெல்லாம் ஸ்டேஜில் வச்சுக்க, பப்ளிக்கில் வச்சுக்கிட்ட முட்டி முட்டி தட்டி உள்ள தள்ளுவேன். பெச கேட்டியா? ஆஹா, சிரிப்பு போலீஸ்ன்றது இவன் தானா? நீங்க யாரு? தங்கச்சி மச்சான் யோ, சார். இன்னமா நிக்கிற நீ? கிளம்பிட்டேன் சார். ஹாய். ஹாய், நீ அந்த ஒன்வே பார்ட்டி தானே? என் பேர் சுஜி. நான் ஒன் வே பார்ட்டி இல்ல. சாரி, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஐ எம் விஜய், கம்ப்யூட்டர் டிசைனர். சொந்த ஊர், வீடு, வாசல் எல்லாம் இந்த ஊர் தான். என் பேர் சுஜி. எனக்கு எல்லாமே இந்த ஊரு தான். பிஎஸ்சி செகண்ட் இயர். உங்களை மறுபடியும் சந்திச்சதில்ல ரொம்ப சந்தோஷம். பாய், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, சொல்லுங்க. இங்க வேண்டாம், கொஞ்சம் தனியா பேசணும். அன்னைக்கு அந்த பிசி நம்ம லவர்னு சொன்னதுல இருந்து நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அவன் லூஸு. அவன் லூஸ் இல்ல, அவன் சொன்னது உண்மைதான். அன்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து உங்களே நினைச்சு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்? அதுக்கு பேரு தான் லவ். தோட பார்த்த உடனே காதலா? பார்க்காமலே காதல் பண்றதை விட பார்த்து பண்றதுல தப்பு இல்லை. இதுல உங்க விருப்பம் என்னன்னு? இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லைங்க. அப்படியா? சரி, நான் வரேன். என்ன சுஜி, என்ன உடனே புறப்பட்டீங்க? உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அட சும்மா சொன்னங்க, அதுக்குள்ளே கோச்சிட்டிங்களே. என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கெல்லாம் ஒரு முறை சொன்னதுதான். உனக்கு என்ன பிடிச்சதும் ஒரு முறை சொல்லிட்டல்ல, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். எனக்கும் ஓகே தான். ஐ லவ் யூ. என்னடா பசங்களா, இன்னும் லவ் கிவ்னு பேசிக்கின்னு இருக்கிறீங்க? ஐயோ பாட்டி, லவ் இல்லை, இவன் லட்டு கொடுத்தான். அதை பற்றி தான் சூப்பர்னு பேசிட்டு இருந்தோம். அந்த காலத்து கேள்வியானே எனக்கு லட்டு தரீங்களா? இப்பெல்லாம் எல்லா பசங்களும் அல்வா கொடுக்குறாங்களாமே. லவ் பற்றி பேசுனீங்க, என்னை பார்த்த உடனே லட்டை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்களே. அந்த காலத்தில் நாங்கள் பண்ணாத லவ்வாடா நீங்கள் பண்ண போகிறீங்க? மச்சி எஸ்கேப். ஏய், என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? போச்சுடா, போகும்போதே எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு கேட்டுக்கிட்டு. நானும் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்க. நான் வேற ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒன்றுமா கூப்பிட்டு போக முடியும். நீங்க என்னை விட்டுட்டு சினிமாக்கு போறீங்களோன்னு நினைச்சேன். ஆமாம், எங்களுக்கு பொழுது வடிஞ்சா அதான் வேலை, வேற வேலை இல்லை பாரு. பல்ல உடைச்சேன்னா. சரி, சாயந்தரமா வந்து என்ன சினிமா கூட்டிட்டு போறியா? ஏய், ஒரு அண்ணன் கூட நிற்கிறேன், மச்சான் சினிமா கூப்பிட்ற குத்துனா என்ன நீ சினிமாக்கு தானே கூப்பிட்டேன், என் கூட குடும்ப நடத்துவா கூப்பிட்டேன். செய்வேன், இதையும் செய்வேன், இதுக்கு மேலேயும் செய்வேன். நீலாம் எனக்கு ஏன் தங்கச்சா பிறந்தியோ? மச்சான், பாசமல்ல அண்ணன் தங்கச்சி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிடாரி தங்கச்சி இப்போதான்டா பார்க்குறேன். இது பாரு விஜி மாமா, எங்க அண்ணன் மோசமானவன். அவன் கூட சேர்ந்து தப்பு தப்பா பேசாத, அப்புறம் நான் பொல்லாத ஆயிடுவேன். நாடி நான் மிரட்டுறியா? என்னையே முறைக்கிறியா நீ? என்ன வெளியே போட தடியா? ஏய் முத்து, எனக்கு காப்பாத்துடா டேய் முத்து. ஏய் வசந்தி, அத்தையும் மாமா வந்துட்டாங்க. ஏய் அத்தை மாமா வந்துட்டாங்க. என்ன? அத்தை மாமா வந்துட்டாங்க. அத்தையா? எங்க எங்க? மச்சானை காப்பாத்து தான் போய் சொன்னேன். உன்ன எப்பா தப்பிச்சேன்டா சாமி. இவங்க கடையில கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத வேஸ்ட்டுடா. ஏன்டா? பேர் தான்டா கூல் ட்ரிங்க்ஸ், கூலே இல்லடா. நாயர்கல்ல குடிக்கிற சாயா மாதிரி சூடா இருக்கு. அட விட்றா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பதிலாக ஸ்டவ்வில் வச்சிருப்பான். டேய் நில்றா, உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன். நில்றா, போடாதா. டேய் நில்றா. என்ன மச்சான், இவன் இந்த ஓட்டம் ஓடியாரா? ஏய் ஃப்ரெண்டே, காப்பாத்தடா. டேய் எங்கே போனாலும் விட மாட்டேன். என் தங்கச்சி சைட் அடிக்கிறா. யோ நில்லையா? என்ன இப்போ என்ன பண்ண போற? தங்கச்சி சைட் அடிச்சவனை குத்தி கொல்லாம விட மாட்டேன். அவ்வளோதானா? வாடா குத்து. ஆனால் குத்தத்துக்கு முன்னால் ஒரு முறை யோசிச்சுக்கோ, அப்புறம் குத்து. எதுக்கே யோசிக்கணும்? உன் தங்கச்சி 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா. நாளைக்கு உனக்கு மச்சான் பிறந்து எங்கள் அப்பா எங்கே கேட்டா என்ன பண்ணுவ? என்னது, என் தங்கச்சி 3 மாசம் கர்ப்பமா இருக்கலாம்? ஆமாம், உன் மச்சானுக்கு இவன் தான் அப்பேன். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுறா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
விஜய் ரொம்ப போர் அடிக்குதுங்க, வெளியே போலாமா? நான் ஆஃபீஸ் போகணும்டா. ஈவினிங் வேணா பிக்சர் போகலாம். அந்த வாயாடி வசந்தி வேற எப்போ பாரு சினிமா அதையும் கூப்பிட்டு போகலாம். ஆமாண்டா, ஊரை சுற்றுற நமக்கே இவ்வளோ போர் அடிக்குது. வீட்டில் எல்லா வேலையும் சரி, அதுக்கு போர் அடிக்காதா என்ன? ஓகே, ஈவினிங் நம்ம பிக்சர் போகிறோம். ஆமாம், உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஊருக்கு போனாங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல. பாட்டி எப்படி இருக்காங்கன்னு தெரில. அவங்களுக்கு அந்த டென்ஷனில் நம்ம ஞாபகம் வந்திருக்காது. சரிடா, நீயாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி பாட்டி எப்படி இருக்கான்னு கேட்கலாம்ல. கேட்போம்.